الصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقال الله سبحانه وتعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم ولا يحض على طعام المسكين. صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் எம்முயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிலையும் அவர்களுடைய அடிச்சுவட்டை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுத் தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் எல்லோர் பேரிலையும் அல்லாஹ் அவனுடைய அருளையும் அன்பையும் சொரிந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எதனை எடுத்து நடக்க சொன்னானோ அப்படியான காரியங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுமாறு, எதிலிருந்து விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுங்கோ என்று சொன்னானோ அப்படியான விலக்கல்களில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்கிறேன். இந்த தக்குவாவுடைய வசியத் இன்றைய நாள் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய இமாம்கள், ஹத்தீமார்கள் 2 தடவை இந்த தக்குவாவுடைய வசியத்தை கொடுப்பாங்க. 2 தடவை இந்த தக்குவாவுடைய வசியத் கொடுக்க இல்லைண்டா அவங்களோட ஜும்ஆவே கூட மாட்டாதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, தக்குவாவுடைய வசியத்தை அடிக்கடி நாங்கள் விளங்கணும். தக்குவா அரபு மொழியில் சொல்லப்படுவதனால நாங்கள் கணக்கெடுக்கிறது இல்லை. ஊசிக்கும் வனப்சி அவ்வளம் பித்தக்குவல்லா, எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்கிறேன். தக்குவாவுடைய அடிபடண்டா நன்மையை மட்டும் செய்யணும், பாவத்தை திரும்பியும் பார்க்க வேணாம். இதுதான் தக்குவாவுடைய வசியத். 2 ஹுத்பாக்களிலேயும் கட்டாயம் சொல்லப்படணும், இல்லையா லொஹரு கட்டாயம் தொழணும். இது இன்றைய மிம்பர், இதுக்கு மேலால நாம் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் ஹத்தீப்மார்கள், இமாம்கள், மௌலவிமாக்கள் ஹுத்பா பிரசங்கம் செய்கிறாங்களோ 2 தடவை மக்களுக்கு இந்த வசியத் கட்டாயம் சொல்லப்படணும். ஆக தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடித்து வாழ்ந்து கொள்ளுமாறு நான் உங்களுக்கு உபதேசமாக தான் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ரசூலுல்லாவும் சரி, இஸ்லாமும் சரி, உலகத்துக்கு உறக்கச் செய்து கொண்டே இருக்கின்றது. உலகத்துக்கு உறக்கச் செய்து கொண்டே இருக்கின்றது. இஸ்லாம் என்றால் என்ன? அது அமல்களோடு அல்லது வேறொரு தோற்றத்தோடு அல்லது வேறு ஏதாவது கண்ணோட்டத்தோடு இருப்பதை காட்டிலும் ஒருவனின் நலனை, ஒருவனுடைய நலனை நாடி இருப்பதுதான் உண்மையான இஸ்லாம். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தீனு அன்-நஸீஹா. சத்திய மார்க்கம் இஸ்லாம் என்றால் என்ன? அது பிறர் நலம் நாடுவதுதான், பிறரின் நலவின் மீது அக்கறை கொள்வதுதான். இஸ்லாம் ஒரு முஸ்லீம் அவர் எப்படி வாழணும்டா, அவருடைய உள்ளத்தில் இருக்கணும் மற்றவர்களுடைய சிந்தனை, மற்றவர்களுடைய நலனுக்காக இவர் வாழணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும். அல் குர்ஆனில் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அத்தியாயம் சூரா மாஊன், சின்ன சூரா. அந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது
அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன், மறுமை நாளை பொய்ப்பிக்க கூடியவர்களை நபியே நீங்க காணவில்லையான்னு கேட்கிறாங்க. மர்ம நாள், கயாமத்துடைய நாள், இத பொய்ப்பிக்க கூடியவங்களை நீங்க நபியே பார்க்கலையா, காணலையா என்று சொல்லிவிட்டு ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கின், மறுமையை பொய்ப்பிக்க கூடியவர்கள் யாரென்றால் அல்லாஹ் அழகாக எடுத்து எம்புகிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஏழைகளை, அனாதைகளை விரட்டி விடுவார்கள். ஒன்று, மறுமையை பொய்ப்பிக்க கூடியவங்க யாரென்றால் ஏழைகளை, அனாதைகளை, அனர்த்தங்கள் கொண்டவர்களை இவர்கள் விரட்டி விடுவார்கள். ஒன்று. இரண்டாவது, ஏழைகளுக்கு, இல்லாப்பட்டவர்களுக்கு உணவளிப்பதை, உதவுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் விரட்டியும் விடுவார்கள். ஏழை, அனர்த்தம் இப்படியாக கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுவதை அவர்கள் விரும்பவும் மாட்டார்கள். இவர்கள்தான் மறுமையை பொய்ப்பிக்க கூடியவங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் அழுத்தமாக பேசுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும். அனாதையான, ஆதரவற்ற மக்களை அரவணைப்பதும், தேவை உடையவர்களுக்கு உதவி செய்வதையும், உணவு வழங்குவதையும் எவ்வளவோ தூரம் உயர்த்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். எனவேதான் சஹாபாக்களிடமும் சரி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் சரி, ஒருத்தர் வந்து கேட்கிறார், ஐயுன் நாசி அஹப்பு இலல்லாஹ் வ ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களிடத்தில் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான மனிதர் யார்? அதையும் நீங்க சொல்லணும். மனிதர்களாகிய நாம் செய்யக்கூடிய செயல்களில் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான, பிடித்தமான செயல் எது? அதையும் எங்களுக்கு சொல்லணும் என்று ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து நான் நசீஹத் செய்கிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹப்புன் நாசி இலல்லாஹி அன்ஃபஉஹும் லின்னாஸ். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானவர், இஷ்டமானவர் யார் தெரியுமா? மக்களின் தேவையை அறிந்து உதவி செய்கிறாரே, மக்களின் தேவையை கருதி பலன் கொடுக்கிறாரே, அவரே அல்லாஹ்வுக்கு ஆக பிடித்தமான மனிதர் என்றாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான மனிதர் யாருண்டா, யார் அனர்த்தங்களில் மூலமோ அல்லது வேறு வேறு விதத்திலேயோ கஷ்டப்பட்டு துயரத்தில், துன்பத்தில் இருப்பவர்களுக்கு தன்னால ஏண்டத்தை செய்வாரே, இவருதானாம் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமானவர் என்றாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான், தன் குடும்பம், தன்னுடைய தேவை, தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய வீடு, வியாபாரம், தன்னுடைய தொழில் என்று ஒரு குறுகிய வட்டம் போட்டு வாழக்கூடிய சிந்தனையுள்ளவர்கள் வாருங்கள் வெளியே என்றாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேவை உள்ள மக்களுக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருங்கள், ஏழை எளியவர்களுக்கு தோள் கொடுங்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையை கொண்டு உற்சாகப்படுத்தினார்களோ உற்சாகப்படுத்தினார்கள் என்று சொன்னால், அதை நீங்கள் செய்தால் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மக்களாக நீங்க மாறிக்கொள்ளலாம் என்றாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹ்வின் முஹப்பத்தை பெறுவதற்கு நீங்கள் பள்ளி என்று கிடையாய் கிடந்து போய்விடாதீர்கள். அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்காக நீங்கள் வணக்கங்களை கொண்டு மட்டும் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடைந்து கொள்ளலாம் என்று இருந்து விடாமல் உங்கள் தொழுகை, உங்கள் திலாவல், உங்களுடைய இன்ன பிற வணக்கங்கள் அதோடு மட்டுமே இறைவனின் திருப்தியை பெற்றுவிடலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். இவைகளை தாண்டி ஒரு விரிவான வட்டம் இருக்கிறது. அதுதான் மக்களுக்கு பயன் தரக்கூடியவர்களாக, மக்களின் கண்ணீரை துடைக்கக்கூடியவர்களாக, மக்களின் அழுகுரலை கேட்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து எம்பினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்தனையோ செயல் செய்கிறோம், நல்லறங்கள் நல்லறங்கள் நல்லமர்கள் நல்லறங்கள் எத்தனையோ இருக்கின்றது. நீங்கள் செய்கிற நல்லறங்களில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது எது தெரியுமா? சொன்னாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு ஒரு 4 விஷயத்தை கோடிட்டு காட்டினார்கள். 4 விஷயத்தை கோடிட்டு காட்டினார்கள். முதலாவதாக சொன்னாங்க, சுரூருன் துத்ஹிலுஹு அலா முஸ்லிமின். சுரூருன் துத்ஹிலுஹு அலா முஸ்லிமின், ஒருவனின் முகத்தில மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது, ஒருவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது. உலகத்திலே பெரிய சந்தோஷம் எது? உச்சபட்சமான மகிழ்ச்சி எது? நாம் நினைத்ததெல்லாம் நமக்கு கூடக்கூடிய விஷயமா? விசாலமான பிரமாண்டமான வீடுகளை கட்டி அந்த நடு வீட்டில் வசிப்பதா? எங்களுடைய வியாபாரங்கள் அபிவிருத்தி அடைஞ்சு அதில் லாபம் கிடைத்து பெருமை கொள்ளுவதா மிகப்பெரிய மகிழ்ச்சி? மகிழ்ச்சியில் உச்சமான மகிழ்ச்சி என்னவென்றால், எதுவென்றால் பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பது பெரிய மகிழ்ச்சி. பிறரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று கூமான் நபி அலைஹி வஸலாத்து வஸலாம் சொன்னார்கள். மற்றவர்களை சந்தோஷமா வாழ வைக்கணும். அனாதைகள் கண்ணீர் சிந்தும் பொழுதோ கண்ணீரை துடைக்கக்கூடிய முஸ்லிம்களா மாறணும். ஏழை எளியவர்கள் அனர்த்தங்களால் தன்னுடைய இடமையை இழந்து தத்தளிக்கும் பெண்களை அரவணிக்கும் மக்களாக மாறாத வரைக்கும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியாதாண்டாங்க நபி அலைஹி வஸலாத்து வஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க செய்யும் செயலிலே மிகவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது சுரூருன் துத்ஹிலுஹு அலா முஸ்லிமின், ஒருவருக்கு சந்தோஷத்தை கொடுங்கள், மகிழ்ச்சியை கொடுங்கள், ஆனந்தத்தை கொடுங்கள். அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது என்று நபியுல்லாஹி அலைஹி வஸலாத்து வஸலாம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவு தக்ஷிஃபு அன்ஹு குர்பத்தன் அவு தக்தி அன்ஹு தைனன் அவு தத்ருது அன்ஹு ஜூஆ. சிரமத்தில் இருக்கும் மனிதனின் பாரத்தை குறைத்து கொடுங்கள், சுமை தூக்கி நீங்களாகவே அதை கீழே இறக்கி வையுங்கள். அடுத்து சொன்னாங்க மூன்றாவது, அவர் கடன் பெற்றிருந்தால் அந்த கடனை நீங்கள் கொடுத்து அந்த கடனை நீக்கி விடுங்கள். எமது சகோதரர்கள் கடனாளியாக இருந்தால் அந்த கடனை நீங்கள் உதவி செஞ்சு அந்த கடனை போக்கிக் கொள்ளுங்கோ. அது சாதாரணமான விஷயம் அல்ல. கடன் கேட்டாலே கொடுக்காம இருக்கிற பாட்டி நாங்க இன்னொருத்தரோட கடன் அடைப்புமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு கடனாளி என்று அடையாளப்படுத்தி உங்களுக்கு முன்னால தென்படுகின்றார்களா, உனக்கு வசதி இருக்கிறதா, நீ கொடுக்கிற ஜக்காத்தை விட மேலுண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அடுத்தவருடைய கடனை இவர் கேட்டு அடைக்க முன்வாராரா? சாதாரணமான விஷயமாக நாங்க இதை நினைக்கிறோம். பூமிக்கு மேலாலே மலக்குமார்களுடைய சலாத்தை அடைஞ்சு கொள்ளிடும். ஒரு மலக்கல்ல இருக்கிறோம். அந்த மலக்கிடத்தில் அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த கடனாளியுடைய கடனை தேடி அடைத்த இந்த சொர்க்கவாசியுடைய வாழ்க்கையில அவருக்கு எந்த ஒரு நோய் வராம நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய வியாபாரத்துல அபிவிருத்தியை கொடுங்க. அவருடைய குடும்பத்துல பின்னல் சிக்கல் சன்னலா அதையும் நீங்க நீக்கி வைங்க. இவர் எங்கெல்லாம் திரிஞ்சு சுற்றி வருகின்றாரா அவர் பக்கமே நீங்கள் சென்று கொள்ளுங்கள் என்று ஒரு மலக்கையே இறக்கி பூமிக்கு மேலான மலக்குகளுடைய சலாத்தை அடையும் ஒரு செயல்தான் இன்னத்தருடைய கடனை நீக்குவது. கடனாளியாகி பிறர்களிடத்தில் கை நீட்டுற சமூகம் இன்றைக்கு எங்களுடைய எத்தனையோ சகோதரர்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, தீனண்டா அந்நசீஹா, பள்ளியுடைய வட்டமல்ல தீன், தஹஜ்ஜுடைய வட்டமல்ல தீன், உம்ராவுடைய தவாஃபு மட்டுமல்ல தீன். பிற சகோதரர் கடனாளியா அதை நீக்கும் உள்ளவர்களாக மாறுவாரா? சுரூருன் துதிஹிலுஹு அலா முஸ்லிமின், இவர்தான் மகிழ்ச்சிக்கு மேலால மகிழ்ச்சி அடைவிக்கக்கூடியவர் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, அன்பானவர்களே, அடுத்தது சொன்னாங்க, பசியோட இருக்கிற மக்களுக்கு பசியாற்றுங்கள், சாப்பாடு கொடுங்க. பசியோட இருக்கிற மக்களுக்கு பசியாற்றுங்கள். கடுமையான பசி வருகிறது. கடுமையான பசியில ஒருத்தர் என்னென்னமோ எல்லாம் பேசுவாரனா, மனைவியை சாடி விடுவார். சில நேரங்கள் முன்னால் 20 பிள்ளைகள் என்று கூட தெரியாமல் பசியில் உச்சகட்டத்தில் சில வார்த்தைகளை தடுத்து விடுகிறார் இல்லையா? கடுமையான பசி, சில வார்த்தைகளை தடுத்து விடுகிறார். ஆனா பசியே வாழ்க்கையாக வாழக்கூடியவர்களை நீங்கள் கவனியுங்கள். அவர்கள் ஏன் பசியாற்றுங்கள். அந்த செயல் உங்களுக்கு இறைவனிடத்தில் மிகப்பெரிய விருப்பத்துக்குரிய செயலாக மாறிவிடும் என்றாங்க கூமா நபி அலைஹி வஸலாத்து வஸலாம். அன்பானவர்களே, கடந்த வாரம் முழு நாட்டிலையும் ஒரு சின்ன ஒரு மஹ்ஷர போல, மஹ்ஷர நாங்க கண்டில்ல, சின்ன ஒரு மஹ்ஷர் மைதானத்தை போலனா பூமிக்குள்ள புதைக்கப்படுறாங்க. அன்று காரூனுடைய சமூகம் பூமிக்கு மேலால செஞ்ச அட்டூழியங்களை வச்சு நீ மட்டுமல்ல, நீ எந்த வீட்டை விட்டு ராஜாங்கம் செய்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாயோ அதே வீட்டோட நீ பூமிக்குள்ளால புதைந்து போ. அது போல அந்த இடத்துக்கு ஒப்பிடப்படாது. அது போல ஒரு நிலைமை தத்தளிக்கும் இந்த நேரத்தில் சின்ன பச்சிலன், கிட்டத்தட்ட ஒரு 4-5 வயசு குழந்தையோ முந்தின இரவு கொஞ்சம் ஏதோ ஒரு பாந்துண்டு சாப்பிட்டது, மறுநாள் ராவங்காட்டி பசியோட அழுத காட்சி, பசியோட துடிச்ச காட்சி. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்க சுதந்திரமா இருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு செகண்டும் கொஞ்சம் ஒரு 2 வாரம் அந்த மக்களுக்காக எங்களோட நேரங்கள் ஒதுக்குவோம், தேடி போவோம், பார்ப்போம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துஆ இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நாளை மஹ்ஷர்ல, நாளை கியாமத்தில்
அவங்களையும் எங்களையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் ஒரே சகோதரர்களாக சொர்க்கத்தில் வைக்க இருக்கிறார். அந்த மக்களை நாங்கள் தேடுவோம், தேடி போவோம் அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே. ஆனால் பசியோட வாழ்க்கையே வாழக்கூடியவர்களை நீங்கள் கவனிங்கள், அவர்களின் பசியாற்றுங்கள். அந்த செயல் உங்கள் இறைவனிடத்தில் மிகப்பெரியத்துக்குரிய செயலாக மாறிவிடும் என்றாங்க கூமான் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக சொன்னால் இஸ்லாம் என்றால் என்ன என்று ஒருவர் கேட்டுட்டால் அதற்கு பதில் ஒன்றுதான். பிறரின் நலவின் மீது அக்கறை கொள்வது, பிறரின் முன்னேற்றத்தின் மீது கவனம் எடுப்பது, பிறருக்காக நலவான காரியங்களில் முன்னெடுத்து செல்வது, இதுதான் இஸ்லாம் என்கிற மிக சிறந்த இந்த மார்க்கத்தின் வெளிப்பாடு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்தார்கள். இஸ்லாம் என்றால் ஒன்றுதான் பதில். அது என்ன பதில்? அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை நாங்க தேடி போறேன், அடுத்தவர்களுடைய பசியை நாங்க ஆற்றுறேன், அடுத்தவருடைய கடனை நாங்க நீங்க போறேன். தத்தளித்து கொண்டும் இந்த மக்களை அந்த கூக்குரலை கேட்டுடாம அரவணைத்து முத்தமிடுற. இதுதான் இஸ்லாம் என்றால் ஒரே பதில். அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்க கவனிக்க வேண்டும், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் பிறர் மீது அக்கறையோடு செய்திருக்கின்றார்கள். எந்த மாதிரியான உதவிகளை பிற மக்களுக்காக அக்கறையோட, கருத்தோட, கண்ணோட, துடிதுடிப்போட கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறருடைய விஷயத்துல நடந்து கொண்டார். மக்காவில் இருந்து ரசூலுல்லாஹ் விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள். அங்க வாழ்வதற்கு மக்கா மக்கள் அனுமதிக்கல. கடுமையான நெருக்கடி, உயிர் சேதம், பொருளாதார சேதம், நிம்மதியாக வணங்குவதற்கு கூட வழியில்லாத நேரம். எனவேதான் அல்லாஹ் மக்காவை விடுத்து மதீனா என்ற நகரை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவு செய்து கொடுக்கிறார். மதீனாவுக்கு போன பிறகும் இவங்க படத்தின பாடு அது எல்லாருக்கும் தெரியுமனா. ரசூலுல்லாஹ்வை மக்காவுல இருந்து அனுப்பப்பட்டு மதீனாவுல நுழைஞ்ச நேரத்திலையும் அதுல இருந்த யூதர்களும் யகூதிகளும் படத்தின பாடு கஷ்டம், அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப மதீனாவுக்கு போன பிறகு இந்த சத்திய மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி அடைகின்றது, அபிவிருத்தி அடைகின்றது. அப்படி விரிவடைந்த பகுதியில் ஒரு பகுதிதான் யமாமா என்று ஒரு சின்ன ஒரு பகுதி, ஒரு ஊரு, ஒரு நாடுன்னு வச்சுக்கொள்ளுங்களே, சின்ன ஒரு நாடு. யமாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரு, ஒரு சின்ன ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒருவர் இருந்தார். அவர்தான் அந்த நாட்டினுடைய மன்னர், குறுநில மன்னர். அவருக்கு பேர் சுமாமத் இப்னு உசால். சுமாமத் இப்னு உசால் இவரே கைதியாக பிடிக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதில் ரசூலுல்லாஹ்வோட பேரை சொன்னா ஸலவாத்து சொல்லணும். அப்பதான் சொர்க்கத்துடைய வாசலை திறந்து ஏண்ட உம்மத்துக்குண்டு தலைய நத்தி சுஜூதுல வச்சு அழுவாங்க. என்னமெல்லாம் எவனவெல்லாம் புகழ்றோம். அன்பு நபியுடைய வார்த்தைய பேரை கேட்டு ஸலவாத்து சொல்லலையா? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஏண்ட உம்மத்துல இவனை போல கெட்டவன் வேற யாரும் இல்லை, இவனை போல மோசமானவன் வேற யாரும் இல்லைண்டாங்க.
சுமாமத் இப்னு உசால் கைதியாக அடைக்கப்படுறாங்க. 3 நாள் கேட்கப்பட்டுச்சு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முடியாது. 3 நாளும் ஒரே கேள்வி ஒரே பதில். 3வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்களை அவிழ்த்துடுங்களே. அவர் அவிழ்த்துடு. அவிழ்க்கப்பட்டாச்சு. அவிழ்த்தது பின்னால கேட்டாங்க சுமாமத் இப்னு உசால், யா ரசூலல்லாஹ், யமாமா என்ற நாட்டின் மன்னர் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவங்களெல்லாம் உம்ரா போயிட்டு வார நேரம் தான் என்ன புட்டிச்சாங்க, நானும் உம்ராவு போயிட்டு வரட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமா போங்களே. மக்காவுக்கு வாராங்க. நிர்வாணமாக அங்க தவாஃப் செய்யப்படுகிறது. ஒரு காலம் இருந்துச்சு, இரவைக்கு பெண்கள், பகலைக்கு ஆண்கள் நிர்வாணத்தோட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால இந்த தீனுல் இஸ்லாம் கிடைச்சது பின்னால அதை முறைப்படுத்தினாங்க. ஹஜ்ஜு உம்ராவுக்கு நியத்து வச்சா இன்ன ஆடை, ஹராம் ஆடை அணியணும், இன்னென்ன அவயங்களை மறைக்க கூடாது என்றெல்லாம் முறைப்படுத்தினாங்க. அந்த மக்கள் பொருத்தமில்லாத ஒரு காரணத்தை சொன்னாங்க. சுமாமா கேட்டாங்க, இந்த சிறப்பான கண்ணியமான இந்த செயலை நிர்வாணமா செய்யற உங்களுக்கு வெக்கமில்லையடா என்று கேட்டாங்க. அந்த மக்கள் ஒரு தங்குமில்லாத பொருத்தமில்லாத ஒரு காரணத்தை உரைத்தாங்க. சொன்னாங்க, இதே ட்ரெஸ்ஸை போட்டுதான் நாங்க பாவம் செய்யறோம், அதனால இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நாங்க உம்ரா செய்ய விருப்பம் இல்லை. இப்ப அந்த மக்கள் எல்லாம் சூழ்ந்து, அடே சுமாமாவே இவரு, நாங்க நினைச்சு கொண்டு வேற யாரோ வந்து பேசுறாங்க. இவர் சுமாமாவே. சுமாமா, என்ன நீனும் மடத்தனமாக முஹம்மது நபிக்கு முன்னால போயிட்டியா என்று கேட்டுடனே, நாங்க இவ்வளோ காலாகாலம் மூதாதைகள் இன்னென்ன தெய்வங்களை வணங்கி கொண்டு சங்கையாக கண்ணியமாக எங்கட ஆட்சியோட இருந்த இந்த இடத்துக்கு நீ மதம் மாறி வந்தாயா? சுமாமாவை கட்டி வச்சிருக்க கொல திடீர்னு அவிழ்த்தொன்ன ஏன் இஸ்லாம் ஆகினாரு? ரசூலுல்லாவோட செருப்ப பார்த்தாரு, நாயகத்துடைய பேச்ச பார்த்தாரு, சஹாபாக்களுடைய கொடுக்கல் வாங்கல பார்த்தாங்க, சஹாபாக்களுடைய வியாபாரத்தை கண்டார். நேர்மையான அன்பான, எப்படின்னா உதாரணத்துக்கு சொல்றேன்டா, ஒரு கடைக்கு போயிட்டு விலை கேட்டா சொல்லுவாங்களாம், அடுத்த கடையில விலை குறைவாயிக்கும், அங்க போயிட்டு பார்த்துட்டு வந்து எங்கடதும் அவரும் ஒரே விலை அல்லது எங்கட குறவு விலைண்டா இதை இடுங்கோண்டு நாங்க அடுத்த கடைக்கு போ பார்த்தா போயிட்டு பாருங்களேன்னு இவரை திசை திருப்புறேனா? இவர் முஸ்லீமா? இவர்கிட்ட ஒரு நியாயத்தை எதிர்பார்க்கலாமா? சஹாபாக்கள வியாபாரத்தை பார்த்தாங்க, இஸ்லாம் ஆகிட்டாரு. சுமாமா, நீனும் மடத்தனம் ஆகிட்டியா? சொன்னாராம், இப்பதான் நான் புத்தியோடுகிறேன், இப்பதான் உண்மையான மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். அஸ்லம் துமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவோட நான் இஸ்லாம் ஆகி இந்த சங்கையான தீனுல் இஸ்லாத்துல இருக்கிறேன் என்று சொல்ல, இப்ப அந்த மக்கள் எல்லாம் இவருக்கு குத்து வார்த்தைகள் பேசினாங்க, தாங்கேலாத வார்த்தை, ஏசி பேச்சு. சொல்ல போனா உம்மா வாப்பாவை சேர்த்து பேசுவேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவருடைய மனநோகுற வார்த்தைகளை பேச சுமாமத் இப்னு உசால் சொல்லிட்டாரு, அப்படியா நீங்க சொல்றீங்க? நீங்க எனக்கு ஏசுறீங்களா? என்னையும் சஹாபாக்களையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும்
ஏற்கனவே நீங்க துன்புறுத்தின தும்பு எங்களுக்கு தெரியா நினைச்சு கொண்டீரான். இப்படி வார்த்தையா நீங்க கொட்டுறீங்க? யமாமல இருந்து ஒரு மணி கோதுமை நாங்க உங்களுக்கு தர மாட்டோம். அந்த மக்காவுக்கு சாப்பாடு வார ரூட் யமாமா. மக்காவுல தான் அந்த யமாமால தான் கோதுமை உலகத்துக்கே பங்களிக்கிற இடம், பசுமையான இடம். பல பாகங்களுக்கு என்னது லொரிகளை அனுப்பி சாப்பாடு தானியங்களை கொடுக்கிற இடம் யமாமா. சொல்லிட்டார். இப்படியா பேசுறீங்க? எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சத்தியமிட்டு சொல்றேன், ஒரு மணி கோதுமை உங்களுக்கு அனுப்ப மாட்டேன். இவங்க நினைச்சாங்க இவர் ஜோசுல கத்தினாலும் வார வழி வந்துதானே ஆகணும். இவரு ஜோஸோட பேசிட்டு போட்டும் சும்மிந்துட்டாங்க. கொஞ்ச நாள் போகுது, பசியோட துடிக்கிறாங்க. அனர்த்தங்கள், நோய்கள், பசி, சாப்பாடு இல்ல, பிள்ளைகளுடைய அலுகோலங்கள் ரொம்பவே கஷ்டமாக மக்கால இருக்கக்கூடிய குஃபார்களுக்கு ஏற்பட அந்த குஃபார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு கடிதம் போடுறாங்க, லெட்டர் போடுறாங்க. யா ரசூலல்லாஹ், சுமாமா எங்களுக்கு சாப்பாடு அனுப்ப மாட்டாரு, தானியங்கள் அனுப்ப மாட்டாரு. சுமாமா எங்களுக்கு சாப்பாடு அனுப்ப மாட்டோம் என்று சத்தியத்தில் உறுதியாயிருக்கிறார். யா ரசூலல்லாஹ், அந்த சத்தியத்தை வாபஸ் அடைய வச்சு நீங்க தான் அவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு கோதுமை அனுப்பணும். ரசூலுல்லாஹ் எப்படியான நிலைமையில அனர்த்தம் வந்த மக்களுக்கு உதவி செய்யறாங்க, பசிய ஆடுறாங்க, ஊருக்கு செழிப்ப கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் போடுறாங்க, சுமாமா இது பழி வாங்குற நேரம் அல்ல, மக்கள் பட்டினியோட சாகுறாங்க, துடிக்கிறாங்க. சுமாமா இந்த சந்தர்ப்பத்தை வச்சு இது பழி வாங்குற நேரம் இல்ல, நீங்க என்ன செய்யுங்கோண்டா உடனடியாக அவங்களுக்கு கோதுமையை அனுப்புங்கோ, சாப்பாடு அனுப்புங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தை பார்த்த உடனே அந்த கடிதத்தை முத்தமிட்டு உடனடியாக அனுப்புறாங்க. மக்காவுக்கு லொரி லொரியா சாப்பாடு போகுது, சாப்பாடு அனுப்பப்படுகிறது. செத்த மாமிசத்தின் குடலை ரசூலுல்லாஹ் கழுத்துல போட்டவங்க, பிடரிய கட்டி இழுத்தவங்க, நீ பைத்தியக்காரன் என்று உதஞ்சவங்க, நீனும் உன்னுடைய குடும்பமும் பேரழிவுள்ள மக்கள், நம்பிக்கைக்கு துரோகம் உள்ளவங்க என்றெல்லாம் துன்புறுத்தின அந்த குஃபார்கள் பசியோடு இருக்கிறாங்க. எங்கதற்காக ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழுதாங்க, எவ்வளவு துடிச்சாங்க. அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்காலிருந்து ஒரு பொம்புல ஓடிவாரா, சாரா என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி. இவட தொழில் என்ன தெரியுமா? பாட்டு படிச்சு மக்களை மகிழ்விப்பார். மக்காவாசிகள் தான் இவருடைய பாட்டை ரசிக்கக்கூடிய மக்கள். உஹதுடைய பத்ருடைய யுத்தத்துக்கு பின்னால இவரை பார்க்க கேட்க யாரும் இல்லை. கஷ்டம், துன்பம், அனர்த்தமா ரசூலுல்லாஹ்வை பார்க்க வராங்க. வந்தொன்னே சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சாரா. எந்த சாரம்மா? மக்காவுல பாட்டு படிப்பேன், உங்களோட குடும்பத்தோட ஒட்டி இருந்தேன், ஏண்ட பாட்ட மக்கா மக்கள் ரசிப்பாங்க, அந்த சாரா. அப்படியாம்மா, ஏமா வந்தீங்க? யா ரசூலல்லாஹ், பசிக்குது, சாப்பாடு இல்லை, ஏண்ட குடும்பம் வெள்ளத்தால அடிச்சுட்டு போயிட்டாங்க, உதவிக்கு யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ் கடிதம் போடுறாங்க குறைஷி குடும்பத்துக்கு,
ஹாசிம் பனு ஹாசிமுடைய குடும்பத்துக்கு ரசூலுல்லாஹ்வோட இரத்த உறவுக்கு கொடுக்குறாங்க கடிதம். சாரா வந்தீகிறா, அவங்கள பத்தி நீங்கள் அறிஞ்சிப்பீங்க, உடனடியாக இருக்க இடம் வசதி செஞ்சு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, அந்த பெண்ணுக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தோட இவ்வளவு பேர ஆசைண்டா உம்மத்துக்கு உம்மத் எவ்வளவு பேராசை கொள்ளணும்னா, உம்மத்துக்கு உம்மத் எவ்வளவு பேராசை கொள்ளணும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை ஒரு சாதாரணமாக எடுத்து சந்தி சந்தியாக பேசி முடிக்கிற ஒரு நிலைமை அல்ல, ரொம்ப பயங்கரமான நிலைமைனா ஆடம்பரத்தை உற்றுணும். எல்லாத்த விட எல்லாரும் ஒத்துமையா இருக்கும், யாரையும் யாரும் தப்பான எண்ணத்தோடு இருக்கப்படாது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை வச்சு பயான் செய்யறாங்க. திடீரென்று பேச்சு நிறுத்தப்படுகிறது. நாயகமே, சுவாசியமாக பேசிக்கொண்டிருந்தீங்க, பேச்சு நிறுத்தப்பட்டுச்சு. இல்ல, ஒரு வாலிபர் வருவாரு, அவருடைய கையில 2 ஸ்லீப்பரும் இருக்கும், மஸ்ஜிதுக்கு உள்ள வலது கால வச்சு வரக்கொல நீங்க எல்லாரும் சாட்சி சொல்லுங்க, சொர்க்கவாசின்னு சொல்லுங்க. அதே மாதிரி வந்தாரு, எல்லா சஹாபாக்களும் திரும்பி பார்த்தாங்க, சாட்சி சொல்லிட்டாங்க சொர்க்கவாசி. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்துல ஒரு ஆசை, இவருடைய தஹஜ்ஜுதை வச்சு ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்லிப்பாங்களோ, இவருடைய சதக்காவை வச்சு சாட்சி சொல்லிப்பாங்களோ. பின்னால தொடர்ந்து போறாங்க, கேட்டாங்க அவர்கிட்ட, உங்களோட வீட்டுல 2 நாள் தங்குறதுக்கு இடம் தருவீங்களா? கூட்டாளியே, இரத்த உறவுகள் மாதிரியே, சஹாபாக்களே, ஒத்தருக்கொத்தரு நல்லனமே, யாரும் யாரையும் கோபிக்கல்லையே, தாராளமாக தங்கலாம். தங்குறாரு. இவர் தஹஜ்ஜுக்கு எழும்பினா அவரு தஹஜ்ஜுக்கு எழும்புற மாதிரி இல்லை, எழும்பிருப்பாங்க, கொஞ்சம் லேட் ஆகி. பெரிய பெரிய அந்த விஷயங்கள் பார்த்தாது ஒன்றுமே இல்லை. மறுநாள் கேட்டாராம், ரசூலுல்லாஹ் உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னாங்களே, சொல்ல சொன்னாங்களே, உங்கள்கிட்ட இருக்கிற மறைவான விஷயம் ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லலாமா? அப்படியா, நீங்க அதை பார்க்க என்னிட்ட வந்த? என்னைக்கிட்டா பெரியசா இப்படி இப்படி ஒன்றும் இல்லை, ஆனா நான் தூங்க போகும் பொழுதும் தூங்கி விழிக்கும் பொழுதும் யார பத்தியும் தப்பான எண்ணத்தோட நடக்க மாட்டேன். யோசிங்கோ அன்பானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேருடைய குறைய தேடுறோம்னா, எத்தனை பேருக்கு வழுக்கு கதைக்கிறோம்னா, எத்தனை பேரை கீபத் சொல்றோம்னா, அல்லாஹ் எங்கட துவாவை கபூல் செய்வானா? எங்கட சதக்காவை கபூல் செய்வானா? எங்கட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இன்னும் சிலர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுறாங்க, அவங்களுக்கு நாங்க புத்திமதி சொல்லணும். நடந்த இந்த அனர்த்தங்கள், எங்கட ஊருக்கும் வெள்ளம் என இதெல்லாம் பேசுறாங்க, இவங்க செஞ்ச பாவத்தனல். அந்த செய்தி பேச உரிமை ரப்புக்கும் மட்டும்தான், எங்களுக்கு அந்த உரிமை இல்லை. அல்லாஹ் அவங்களுக்கு சுஹதாக்களுடைய மூத்த வழங்குறதுக்காக கொடுத்தான். இப்படித்தான் பேசணும் சகோதரர்களே. யாரையும் யாரும் தப்பான எண்ணத்தோடு இருக்கப்படாது. விசேஷமாக தோளுக்கு தோல் மஸ்ஜிதுல சேர்ந்து தொழுகிறதா இருந்தா எல்லாரும் ஒத்துமையா இருக்கும். அவங்களோட கருத்துக்களை அவங்களோட உள்ளத்தோடு அடக்கி கொள்ளுங்க. எல்லாரும் ஒத்துமையாயிக்கணும். அல்லாத அரிசி
தஸ்பீஹ் செய்மாம் மூமின்களுடைய ஒற்றுமையை பார்த்து. எங்கட இரத்த உறவை போல நடக்கிற மூமின்களை பார்த்து அல்லாஹ்ட அரிஷ் அவனை பார்த்து தஸ்பீஹ் செய்வான். எவ்வளவு பாக்கியம்னா இந்த உம்மத்துக்கு கிடைச்ச பாக்கியம். ஆக அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் நாங்க அப்படி பேசுறத தொட்டு இன்றைக்கு பெண்கள் கூட தண்ட மானத்தை கொஞ்சம் மறைச்சு கொள்ளேலுமா என்று அழும் குரல், உடுப்புகள், பிள்ளைகளுக்கு பால் மாக்கல், பசிக்கு அரிசி சாப்பாடுகள், எத்தனையோ இன்னும் அது பூர்த்தியாக்கப்படல. நாங்க எல்லாரும் இன்றைக்கு வயிறு ஆற சாப்பிடுறோம்னா, வயிறு நிறைய சாப்பிடுறோம்னா அல்லாஹ் பொருந்துவானா? இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் நியத்திடுங்கோ. சொல்லப்பட்ட விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு ஆக பிடித்தமான செயல், பிடித்தமான அமல், மற்றவங்களுடைய விஷயத்துல உறுதுணையாக கருத்தாக இருந்து அவங்களுடைய தான் அல்லாஹ்வுக்கு ஆக பிடித்தமானவங்கண்டாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நாங்க எல்லாரும் எங்கட உடம்பறந்த சகோதரர்கள் என்று சின்னொரு திருமணம் எடுத்தால் விடுவோமா? எவ்வளவு செலவழிக்கிறோம் என இந்த அனாதைகளுக்காக, இந்த யதீம்களை போல நடுரோட்டுல நிற்கும் எமது உடம்பறந்த சகோதரருக்காக ஒதுக்குவோமா? இன்ஷா அல்லாஹ். லட்சம் கொடுக்க ஏண்டவங்க கொடுங்கோ, 1000 கொடுக்கவங்க ஏண்டவங்க கொடுங்கோ. அல்லாஹ்ட மலக்கு அவரோட சுத்தி நிற்பாங்க இன்ஷா அல்லாஹ். இதுக்கு பின்னாலையும் இப்படியான நிகழ்வு வந்துடாம அல்லாஹ் எல்லாரையும், முழு நாட்டையும், முழு உலகில் உள்ள முஸ்லிம்களையும் பாதுகாத்தருள்வானா. அல்ல எங்களை நீ மன்னிச்சருள்வாயா. நாங்க செஞ்ச தப்பை ஏற்கிறோம் ரஹ்மான். எங்கெங்கயோ எல்லாம் நீ தாக்கிட்டாய் ரப்பே. உனக்குள்ள புதைக்கப்பட்டாங்க ரஹ்மான். நாங்க உனக்கு சொல்லித்தான் தெரியணும் இல்லை ரப்பே. எல்லாருக்கும் அருள் புரிவாய், எல்லாரையும் நீ பாதுகாப்பாயா, எல்லாருக்கும் ஆறுதலை கொடுப்பாயாக நாயனே. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களை புரிந்து கொள்வாயாக. இந்த வந்த சோதனையை நீக்கி போடுவாயாக. முழு நாட்டிலையும் தவித்து நிற்கும் முஸ்லீம்கள் ரஹ்மானே, நாங்க உனக்கு சுஜூது செய்யற கூட்டம் ரஹ்மான். உன்னுடைய அன்பு நபியை நாங்க நபியாக ஏற்றவங்க ரஹ்மானே. இன்னும் அவங்களை கண்ணால காணல ரஹ்மானே. உன்ன சொர்க்கம் நரகத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் ரஹ்மானே. எங்களை சோதிச்சிடாத நாயனே. ஒன்னாதாம தாங்க நீ தண்டனை இறக்கிட்ட, அதை தடுக்க எந்த சக்தியும் இல்லை ரப்பே. இதை நாங்க விளங்குகிறோம் ரஹ்மான்.